ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊட்டி டூரோட டே 2 வீலாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலே அந்த ஜில்லுன்னு ஒரு காற்று, ஒரு லேசான பனிமூட்டம், அந்த ஃபீலே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி 2 ஸ்பெஷல் லொக்கேஷன்ஸ் தான் போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சினிமாவில் அடிக்கடி பார்த்த பைன் ஃபாரஸ்ட், அண்ட் செகண்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பைக்காரா போட்டிங். வாங்க டீ குடிச்சிட்டு இன்னைய டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். பைன் ஃபாரஸ்ட் போகிற வழியிலே ஒரு 2-3 இடத்துல ஹார்சஸ்லாம் இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்கை, அந்த மரங்கள்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. மார்னிங் ஃபஸ்ட் பார்ட்டுன்றதுனால க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ உள்ளே போனவுடனே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் நம்ம இறங்கி கீழே போகணும். போய் நிமிர்ந்து பார்த்தா உயரமாக நிற்கிற பைன் மரங்கள் பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவியில் வர ஃபேண்டசி மாதிரி இருந்துச்சு. அந்த மரம் அசையும் போது ஒரு சின்ன சத்தம், ஒரு அழகான மெலோடியஸ் மியூசிக் மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போது தெரியுது ஏன் மூவியில் இந்த ஸ்பாட் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ குழந்தைங்க, ஃபேமிலி எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே நடந்து வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பாட் கிட்ட நின்று ஒவ்வொரு மரத்துக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே உள்ளே இறங்கி போகிற பாதை கொஞ்சம் சரிவாக இருக்குது மக்களே. ஸோ வரப்போ நல்ல க்ரிப்பான ஷூ போட்டு வாங்க. பாருங்கள், சுற்றிலும் ஒரே ஃபோட்டோஷூட் மேலே தான் போயிட்டுருக்கு. இன்ஸ்டா ரீல்ஸ்க்கு சூப்பரான ஸ்பாட் இது. நம்மளும் கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் கவர் பண்ணியாச்சு. அப்புறம் கீழே இறங்கி போனப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கடைசியில் ஒரு லேக் இருந்துச்சு. ஸோ அந்த லேக் கிட்டே போயிட்டு கொஞ்சம் நேரம் நின்று அந்த காற்றை வாங்கியாச்சு. அங்கே இருந்த சின்ன சின்ன குழந்தைங்க கொஞ்சம் கல்லெல்லாம் லேக்கில் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ரிட்டனுக்காக மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா குட்டி சேர் அண்ட் டேபிள்ஸ் வச்சு சின்ன கடை மாதிரி வச்சுருந்தாங்க. மாங்காய், பைனாப்பிள்லாம் விற்றுட்ருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கி சாப்பிடலாம். இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா எந்த ஸ்நாக்ஸ் கடையுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு போகிற பைக்காரா போட்டிங்கில் நிறைய ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. இங்கே எதுவும் இல்லை. ஸோ சப்போஸ் நீங்கள் கிட்ஸை கூப்பிட்டு வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்து பைக்காரா போட்டிங் போக போகிறோம். வழியிலே 9th மைல் வந்துச்சு. பட் அது ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. சரி, நம்மளால் ஏற முடியாதுன்னு அந்த ஸ்பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் அங்கே பார்த்தா நிறைய பேர் போயிட்டுருந்தாங்க. சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் உங்களுக்காக ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைக்காரா டேம் வரும். இந்த பைக்காரா டேமோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, தமிழ்நாட்டோட பழமையான ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ஸில் இதுவும் ஒன்று. இது 1930s நிறுவப்பட்டிருக்கு. நீங்கள் பாருங்களேன், ஒரு பசுமையான ஒரு மலை காடுக்கு நடுவில் இப்படி ஒரு இன்ஜினியரிங் இயங்கிட்டுருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ இப்படியே போனோன்னா அடுத்து கீழே இறங்கினோடனே பைக்காரா போட்டிங் வரும். போகிற வழியில் 2 பக்கம் பார்த்தாலும் ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த வியூவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம பைக்காரா போட்டிங் ஸ்பாட்டை ரீச் பண்ணியாச்சு. நான் இந்த பைக்காரா போட்டிங் இதான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். இறங்கி பார்த்த உடனே இந்த வியூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா சுற்றி மலை, நடுவில் ஏரி, பார்க்குறதுக்கே ரொம்ப அமேசிங் வியூ. அண்ட் இது மாதிரி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட். இதோ லேக் பக்கத்தில் டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சு. இங்கே மெயினாக 2 வகையான போட்ஸ் இருக்குது. ஒன்று மோட்டர் ஸ்போர்ட், இன்னொன்று ஸ்பீட் போட். ஃபேமிலியாக அமைதியாக போகணுன்னா மோட்டர் ஸ்போர்ட் சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் த்ரில் அண்ட் வேகமாக போகணுன்னா ஸ்பீட் போட் சூஸ் பண்ணலாம். நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம், அதனால் நாங்கள் மோட்டர் போட் தான் சூஸ் பண்ணோம். போட்டில் ஏறினோடனே லைஃப் ஜாக்கெட் போட்டாச்சு. ஏன்னா சேஃப்டி தான் முக்கியம் மக்களே. அவ்வளோதான், போட் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. போட் போகிற ஸ்பீடில் அந்த தண்ணி துளிலாம் முகத்தில் பட்டுச்சு. அந்த ஜில்லுன்னு அடிக்கிற காற்று, அப்புறம் போட் டேர்ன் ஆகும்போது அந்த வாட்டர் ஸ்ப்ளாஷ் எல்லாமே செம ஃபீல். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றி இருக்க அந்த மலை மேலே இருக்க அந்த மரங்கள்லாம் ஒரு வேறு மாதிரி ஃபீல் கொடுத்துச்சுங்க.
அப்புறம் அந்த போட் ஓட்டிகிட்ருக்க அண்ணா சொன்னார், சில நேரத்தில் அங்கே வந்து கொஞ்சம் வைல்ட் அனிமல்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிகிட்டு இருந்தார். அது கூடவே மற்ற போட்டுங்க வந்துச்சு. அந்த போட்டில் இருக்க கிட்ஸ்க்கெலாம் ஹாய் சொல்லிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. மொத்தத்தில் கண்டிப்பாக இந்த போட் ரைட் வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்துச்சு. போட் ரைட் முடித்ததுமே ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டோம். யூஸ்வலாக நான் வந்து எதுக்குனாலும் ஜிபே தான் யூஸ் பண்ணுவேன். பட் இது மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட், அதுவும் இது மாதிரி மலை பிரதேசத்துக்கு வந்தோன்னா நம்ம கண்டிப்பாக கேஷ் கொஞ்சம் கையில் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பிளேசஸில் வந்து சிக்னல் இல்லை, அதனால் ஜிபே யூஸ் பண்ண முடியல, கேஷ் தேவைப்பட்டுச்சு. சப்போஸ் நீங்கள் இது மாதிரி ட்ரிப்ஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் அமௌண்ட் கையில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டிங் முடித்தோடனே நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயாச்சு. அடுத்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். அங்கே என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கடைகள் இருந்துச்சு. ஸோ உள்ளே நிறைய தூரம் நடக்கிற மாதிரி இருக்குன்றதுனால வெளியிலேயே கொஞ்சம் இளநீர் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு உள்ளே கிளம்பியாச்சு. ஆக்சுவலி ஒரு பெரிய க்யூ நின்றுச்சு. 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணோம். ஏன்னா உள்ளே ஒரு 10 to 15 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்குது. சிலர் நடந்தே போகிறாங்க, அப்படி இல்லைன்னா அங்கே பேட்ரி கார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேட்ரி காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பேட்ரி கார் வந்தவுடனே உள்ளே போயாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா பைசன்லாம் வந்து அங்கே புல் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு நிறைய கூட்டமாக. அப்புறம் இங்கே படிக்கட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளே கீழே ரொம்ப தூரம் ஒரு 25 மினிட்ஸ் நடந்தால் தான் அங்கே ஃபால்ஸை போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே பொறுமையாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் சவுண்ட்லேயே கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே நடந்து போகிறப்ப டைம் போனதே தெரியல. நாங்கள் போனது கொஞ்சம் சன்னி டே தான். நடந்து போகும்போது கொஞ்சம் ரொம்ப த்ரோட் ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக கையில் தண்ணி இல்லை ஜூஸஸ் பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பாத்வேவும் வச்சுருந்தாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஃபால்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் உட்கார மாதிரி ஸ்லாபும் கட்டியிருந்தாங்க. ஸோ அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் அமைதியாக உட்காந்து அந்த ஃபால்ஸை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தோம். அந்த ஃபீலிங்கும் செமையாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் ரீல்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி இந்த வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்குள்ளே இப்போ கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. மேபி நீங்கள் நெக்ஸ்ட் இயர் போனீங்கன்னா அந்த ப்ளே ஏரியாலாம் வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அகெயின் அதே மாதிரி அங்கே பேட்ரி காருக்கு வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு பேட்ரி கார் வந்து கிளம்பியாச்சு, என்ட்ரன்ஸுக்கு போயாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டான 7th மைலுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு 7th மைல் ரீச் ஆயாச்சு. ஒரு மேட்டு மேலே ஏறினா நிறைய பைன் ஃபாரஸ்ட் மரம் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ஹைட்டாக மரங்க இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோப்பியாக இருந்துச்சு, மேடும் பள்ளமாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் நிறைய குரங்குகளும் இருந்துச்சு. இது முடித்தோடனே இங்கேயே வெளியில் ஒரு டீ ஷாப் இருந்துச்சு. அங்கே டீ குடிச்சிட்டு அன்றைய டேயோட ட்ரிப்பை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.